ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை வேகமாக சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லாதனால. ஆவியானவருடைய நிறைவு பாருங்க. எலிஷா அவர் எலியாவோட போய் ஊழியம் செய்வது மாத்திரம் இல்லாமல் உலகத்தின் காரியத்தை வெறுத்து மாம்சத்தை வெறுத்து அவர் அடங்கி செயல்படுவதில்லாமல் அவருடைய மனசு பாருங்க, அந்த தாகம் தீரலை, அந்த தாகம் அவருக்குள்ள அடங்கலை. இந்த வசனத்தை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வாசிச்சிங்கன்னா பல இடங்களுக்கு எலியா போவார், இவர் பின்னாடியே போவார். பாஸ்டர் பாடினார் இல்லையா, உண்மைதான் சுத்தி சுத்தி, உண்மைதான் சுத்தி சுத்தி, சொல்லுங்க. அதுதான் எலிஷா பண்றாரு. யார? ஆண்டவரை தேடி தேடி தேடி. ஏன் ஏன் அடுத்த வரி பாருங்க, அதுல இந்த மெசேஜ் இருக்கும். அடுத்த வரியை பாடுங்க. அப்புறம் பாருங்க, எலியா சொல்றாரு, என்னை நீ பாத்தினா எனக்குள் இருக்கும் ஆவி. அந்த சால்வை தான் அதுக்கப்புறம் எலிஷாவோடு பூமியில் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏசப்பா பரம் ஏறி போனார். போகும்போது என்ன வாக்கு பண்ணார்? உன்னதத்திலிருந்து பலன் உண்டாகும், எருசலேமிலே காத்திருங்கள். தேவ பிள்ளைகளுடைய பெரிய நோக்கம் ஆவியானவருக்காக ஒருமனப்பட்டு. நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒருமனப்பட்டு ஒரு விஷயத்துக்காக காத்திருக்க மாட்டோம். நம்ம இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு வருவோம். ஒருத்தர் மைண்டில் வட்டி வட்டி வட்டி, ஒருத்தர் மைண்டில் வட்டி வண்டியோடைய டியூ கட்டணும், ஒருத்தர் மைண்டில் வந்துட்டு இஎம்ஐ கட்டணும், ஒருத்தர் மைண்டில் வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு காசு பணம் போராட்டம், ஒருத்தர் மைண்டில் சினிமா பாடல் ஓடின்னு இருக்கும், ஒருத்தர் மைண்டில் குடும்ப கஷ்டம், ஒவ்வொருத்தருடைய சிந்தனையில் ஏதோ ஒரு பிரச்சனை. இவங்கெல்லாம் ஒரு மனமாக வரும்போது ஆண்டவர் நிற்கும் போது, இங்கே பக்கம் காசு கொடு, இந்த பக்கம் ஆண்டவரே எனக்கு ஸ்கூல் ஃபீஸை கொடு, இந்த பக்கம் ஆண்டவரே என் பிரச்சனையை மாற்று, இந்த பக்கம் ஆண்டவரே வீட்டில் பருப்பு இல்லை, ஆண்டவரே இந்த பக்கம் என் வீட்டுக்காருக்கு செருப்பு இல்லை. ஆளாளுக்கு ஒரு ஒரு சத்தம். ஒரு மனமாய் கூடி ஒரே விஷயத்துக்கு காத்திருந்தார்கள் இங்கே சீஷர்கள். எதுக்காக? பரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வருகிற பலனுக்காக, ஆண்டவர் வாக்கு பண்ணதுக்காக. அப்ப கர்த்தர் அவருடைய ஆவியை இந்த கடைசி நாட்கள்ல அளவில்லாமல் ஊத்த போகிறார். எந்த அளவுக்கு தாகமா ஒரு மனமா நம்ம ஆவியானவருக்காக காத்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. வேற எதுவும் வேணாம், நீங்க கிடைச்சா போதும். இங்க பாருங்க, எலிஷாவுடைய தாகம் பாருங்க. அவரே சுத்தி சுத்தி வர்றார், அவர் உள்ளமெல்லாம் சுத்தி வருது. எதுக்கு? அவருடைய ஆவி. அவருடைய ஆவி. ஆண்டவர் சொன்னார், நான் செய்த கிரியை காட்டிலும் நீ பெரிதாக செய்வா. இவருடைய வாஞ்ச பாருங்க. அவர் மேல் இருந்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள இவர் புறப்பட்டு போய் கேட்கிறார். அவர் சொல்றாரு, அது கஷ்டமான காரியம், நீ என்னை பார்த்துட்டு இருந்தா கிடைக்கும். இப்போ பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம துவங்குவோம், நல்லா வருவோம், ஆண்டவரே பார்த்துட்டு இருக்கிறது கஷ்டம். கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டில் பார்த்துருவோம், உலகத்தை பார்த்துருவோம், காசை பார்த்துருவோம், பெருமையை பார்த்துருவோம், இல்லை நல்ல வரங்கள் செயல்பட்டால் வரங்களை பார்த்துருவோம், ஏதோ ஒன்று பார்த்துருவோம். ஆனால் அக்கினிக்கு ரதம் வருதான், புயல் காற்று வருதான். இதுதான் பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில் புயல் காற்று வந்துட்டாவே நம்ம ஏசப்பாவே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் உன் வாழ்க்கையில் புயல் அடிக்கும் போதும் நீ இயேசுவையே பார்த்து கொண்டிருந்தா, உன்னுடைய ஆண்டவரே பார்த்து கொண்டிருந்தா, உன் மேல் அவர் ஆவியின் நிறைவை தருவார். ஹல்லேலூயா. இவருடைய நோக்கம் பாருங்க, புயல் அடிக்குது, ஐயோ புயல் அடிக்குது, இந்த புயல் போகணும்னு இருக்குல்ல, இந்த புயலுக்கு நடுவிலும் நான் அவருடைய ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அக்கினி ரதங்கள் வருது. எங்க பரலோகத்திலிருந்து குதிரை வந்தா முறை வாழ்க்கையில எப்படி இருக்கும் பார்க்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் பேசிட்டே இருக்கேன், ஒரு குதிரை வந்தா நீங்கெல்லாம் அதை பார்ப்பீங்களா, என்ன பார்ப்பீங்களா? ஏன்னா அதெல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க. நெருப்பு குதிரை எப்படி இருக்கும்? ஆனா அவருடைய கண் பார்வை பாருங்க, அந்த நெருப்பு குதிரை மேல இல்ல, அதன் மேல் இருக்கிற அவருடைய எஜமானன். உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வரட்டும், நீ பாத்திராத பேர் புகழ் வரட்டும், நீ பாத்திராத உயர்வு வரட்டும், பணம் வரட்டும், நீ பாத்திராத ஆவிக்குரிய அனுபவம் வரட்டும், என்ன வேணா வரட்டும், இல்ல புயல் வரட்டும், பிரச்சனை வரட்டும், நீ பாத்திராத புயல் போல பிரச்சனை வரட்டும், இதுக்கு நடுவிலும் உன் கண்ணை இயேசுவின் மேல் நீர் வைப்பாயா? உன் விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் வைப்பாயா? உன் அன்பை அவர் மேல் வைத்து அவருடைய ஆவியை குறித்து தாகமா இருப்பாயா? அப்படி செஞ்சவங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வரும் பாருங்க. இப்ப தொடுதல் இல்ல, அந்த சால்வையே வந்து விழுது. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்ப பரிசுத்த ஆவின் தொடுதல் அல்ல, பரிசுத்த ஆவின் நிறைவு வருது. இப்ப இவர் என்ன பண்றாரு? அந்த சால்வையை எடுத்து அடிக்கிறார், யோர்தான் பெழுந்து போகுது. இதுக்கு முன்ன எலியா பண்ண அற்புதத்தை இவர் செய்யறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆவின் நிறைவு வரும்போது ஏசப்பா என்ன செஞ்சாரோ அது உங்களால பண்ண முடியும், சபையால பண்ண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆவின் தொடுதல் வேற, ஆவின் நிறைவு வேற. நம்ம தொடுதலுக்கே இன்னும் நம்ம வாழ்க்கை மாறல, நிறைவுக்கு எப்போ கடந்து போவோம் யோசிச்சு பாருங்க.
உங்கள் கண்களை கடைசி வரைக்கும் சிலுவையில் வைக்க முடியுமா? சிலுவையின் தழும்பு மேலே, அந்த ரத்தத்தின் மேலே வைக்க முடியுமா? என்ன நடந்தாலும் அவர் தான் வேணும், அவர் மேல் இருக்கிற பாசத்தில் இருக்க முடியுமா? பேருக்காக புகழுக்காக இல்லை. பாருங்க, எலிஷா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டார். வேதத்தில் போட்டிருக்கு, நம்ம படித்தோம். அவர் கிழித்து கொண்டார், ஆனால் பரலோகத்திலேருந்து சால்வை வந்து விழுந்தது. ஒரு பெரிய நிறைவு வரணும்னா சில டைம் ஆண்டவர் கிழிப்பார். உன்னுடைய லெவலை கிழிப்பார், உன்னுடைய பெருமையை கிழிப்பார். சில காரியம் உன் வாழ்க்கையில் கிழிக்கப்படுதா? வேதனையாக இருக்கா? கண்ணீராக இருக்கா? என்னால் முடியல, கிழிக்கப்படுறான், அவமானமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏன்? நீ கிழிக்கப்படுகிற நேரத்திலும் உன்னுடைய கண் கர்த்தர் மேல் இருந்தா பரத்திலிருந்து உன் மேல் பரிசுத்த ஆவியின் நிறைவு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் அந்த ஆவியானவரை குறித்து வாஞ்சியா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு அவர் வேணும்? நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் வந்தா அவரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவர் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். என்ன பிரச்சனைனா, வர ஆவியானவரை நம்ம டோருக்கிட்டே வச்சிருவோம். ஆவியானவரை வாங்க வாங்க, சரிப்பா வந்தேன், இங்கே வரைக்கும் இருக்குங்க, இதை தாண்டி வராதிங்க. என் வாழ்க்கையில் நீங்கள் வந்தால் நெருப்புங்க. அந்நிய பாஷை பேசுகிறேன், பாவத்தை விடு, இதை விடு, அதை விடலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் என்னால் விட முடியாது, கஷ்டம். உங்கள் லிமிட்டில் நீங்கள் இருங்க ஆவியானவரே. அதுக்கு தான் நம்ம வாழ்க்கை மாறலை. அவர் வந்து ஜென்டல் காட். எப்படி சொல்லுறது? ஒரு சாந்தமான நல்ல கர்த்தர். நீ இடம் கொடுத்தா அவர் விடுதலை தருவார். ஆவியானவரே, இந்த பலவீனம் என்கிட்ட இருக்குது, இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது, இந்த குறை எனக்கு இருக்குது, இந்த மாம்சம் என்கிட்ட இருக்குது, இந்த பழக்கம் என்கிட்ட இருக்குது, இந்த பிரச்சனை ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க, நீ இடம் கொடுத்தா அவர் உனக்கு உதவி செய்வார். எந்த அளவுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஆமென். நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எவ்வளோ இடம் கொடுக்குறீங்களோ அவ்வளோதான் நான் இருக்க முடியும். தம்பி இங்கே இருப்பா, இந்த ரூமில் இதெல்லாம் யூஸ் பண்ணு, அவ்வளோதான் நான் செய்ய முடியும். உன் வீட்டில் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? திடீர்னு பெயிண்ட் அடிப்பா, வேறு பெயிண்ட் அடின்னு சொல்ல முடியுமா? யாருப்பா நீ என் வீட்டில் வந்து பெயிண்ட்டை மாற்றுன்ற, டக்குன்னு டிவி எடுன்ற, சோஃபாவை மாற்றுன்ற, இது ஏன் வீடு. ஆனால் நீ என்னைக்கு உன்னுடைய சரீரம் ஆவியானவருடைய வீடாய் மாறுகிறதோ அப்போதான் மாற்றம் வரும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16 போட்டிருக்கு, நாம் கர்த்தருடைய தேவாலயம். தேவ ஆவியானவர் யாருக்குள்ளே வாசம் செய்கிறாராம்? நமக்குள்ளே. நமக்குள்ளே நமக்குள்ளே வாசம் செய்கிறார்னா அப்போ தெரிஞ்சுக்குங்க, பாவத்தில் ஒரு பெரிய பாவம், சரீரத்துக்கு விரோதமாக செய்கிற பாவம். உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறதோ, போதை, இது எல்லாமே உன் சரீரத்துக்கு விரோதமாக நீ செய்கிறது, கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாக செய்கிற. உனக்குள்ள அவர் இருக்க, அவரை துக்கப்படுத்துகிற. அப்போ எதுக்காக நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்? நம்ம சரீரத்தை கனப்படுத்தணும். இதுதான் ஆவியானவர் நமக்குள்ளே எந்த அளவுக்கு இடம் கொடுப்போமோ நம்ம வாழ்க்கை மாறும். ஆமென்.